கேள்வி அதுதான். நீங்க ராமனை பத்தி நினைக்கிறதுக்காக நான் ராமாயணம் சொல்ல வந்திருக்கேன்னா, ராமர் பொழுது உடனே பள்ளி தேய்ச்சார், உட்கார்ந்தார், குளிச்சார், இன்னைக்கு இந்த சாப்பிட்டார், இத்தனை நாள் இந்த இடத்துல இருந்தார், இத்தனை நாள் அங்க, இந்த மெசேஜுக்காக நீங்க கதை கேட்க வரையில இல்லையே. ராமனை பத்தின சிந்தனை வரணும், நமக்கு தியானம் வரணும். நம்மளால தனியா பண்ண முடியல அப்படிங்கிறத சரித்திரம் மூலமாக ராம தியானம் சித்திக்கணுங்கிறதுக்கு தான் பிரவச்சனம். அந்த வாக் சித்தி தபஸ் இருக்கணும், வாக்ஜாலம் இருக்கலாம், தபஸ் இருக்கணும், முனிபுங்கவம் மனநசீலனா இருக்கணும், மனசு அடங்கினவாள். ஏன்னா கதையில மேடையில உட்காந்துக்கிட்டே பார்த்தேன்னா வேதமும் வேதாந்தமும் அமக்கலப்படும். கீழே பார்த்தேன்னா இவரா, நான் இன்னூத்தர சொல்ல வேண்டாம், என்னையே சொல்லிக்கிறேன், இவரா ராமாயணம் சொன்ன தீட்சிதர் நமக்கே சந்தேகம் ஒண்ணும். அங்க என்ன பேச, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எந்த தர்மத்தை பத்தி நாம பேசுறோமோ அந்த தர்மத்தை ஏகதேசமாது என்ன முடியுமோ அதை அனுஷ்டானம் பண்ணணும். இதெல்லாம் குரு லட்சணம். சிஷ்ய லட்சணம் குரு பக்தியோட இருக்கணும், அதை கிரகிச்சுக்கிற ஐகாக்கிரியம் இருக்கணும். படிப்பு மட்டும் இருக்கு பாருங்க, நிமக்னமா இருக்கணும் மனசு. அதுல நான் 2 மணி நேரம் சொல்றேன்னா அந்த 2 மணி நேரம் நீங்க கான்சென்ட்ரேஷன் நீங்களும் பண்ணினாதான் நான் சொன்னது உங்களுக்கு புரியறதுங்கிறது இல்லை, நான் சொன்னதை காட்டிலும் புரியும். அது அந்த ராமாயணம் ராமர் புரிய வைப்பா, நான் இல்லை. அந்த ராமாயணத்தோட சக்தி அது மாதிரி. நானா இந்த கம்பராமாயணத்துல சிதம்பரத்துல செத்து போன ஒரு பையன் மீண்டார், பாம்பு கடிச்சு செத்து போன பையன். கம்பராமாயணத்தை நாக விமோச படம் எடுத்த உடனே அவர் பொழைச்சுண்டார் அப்படின்னு உடனே கம்பரையும் கம்பராமாயணத்தையும் பெருசா கொண்டாடினார் தமிழ் சபையில. கம்பரை பார்த்து நீங்க தான் பொழைக்க வச்சேன்னார், ராமாயணம் பொழைக்க வச்சதுன்னார். நாம் பொழைக்க வைக்கல, ராமாயணம் பொழைக்க வச்சது அப்படின்னா. அந்த சக்தி ராமாயணத்துக்கு உண்டானா உண்டு, இல்லைன்னா இன்னி பரியந்தம் நிராதாரமா நடக்கிற தர்மம் இது. இது ஏதாவது 5 வருஷ பண்டுல யாராவது பணம் ஒதுக்குறாளா? எந்த இதுலயாவது பணம் ஒதுக்கினா அதை திருடாம எவனாவது இருக்கானா? கவர்மெண்டே திருடுறதுங்கிறதே மற்றவன்லாம் ஏமாத்திரம் சொல்லுவோம். ஒரு ட்ரஸ்டோ இதுவோ ஒரு கோவிலோ தர்ம காரியமோ எத்தையா பண்ணினா அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. எத்தனையோ ட்ரஸ்ட், எத்தனையோ ஃபண்டு, எத்தனையோ பணங்கள்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா அந்த தர்மம் இன்னி பதிந்தான் நடக்கிறது. ராமநவமி உற்சவம், கோகுலாஷ்டமி உற்சவம் எப்படி நடக்கிறது? எதனால நடக்கிறதுன்னா நாம பண்றதுனால இல்ல, அதோட சக்தியினால அது நடக்கிறது. அந்த ராமாயணத்துக்குள்ள மகிமை இன்னைக்கு இல்ல, யாவஸ்தாஸ்யந்தி இறையா சரிதஷ்ட மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யத்தின்னு மேல பிரம்மா சொல்ல போறாரு. எது பரியந்தம் மலைகள் இருக்கோ, எது பரியந்தம் கடல்கள் இருக்கோ, எது பரியந்தம் உலகம் இருக்கோ அது பரியந்தம் ராமாயணம் இருக்கும் அப்படிங்கிறார் பிரம்மா. அப்படி ஒரு அர்த்தம், அப்படி அர்த்தம் இல்லை. எது பரியந்த ராமாயணம் இருக்கோ அது பரியந்தம் தான் உலகம் இருக்கும், அதுதான் அர்த்தம்ங்க. ராமாயணம் இல்லைன்னா உலகம் கிடையாது. அப்படி ஒரு சரித்திரம். வால்மீகிங்கிறவர் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். குருவைவா ருணிகி வருணம் பிதரமுபசசாரா. மகரிஷிகள்ல பிருகுன்னு ஒரு மகரிஷி, அவரோட பிள்ளைக்கு தான் சுக்கராச்சாரின்னு பேரு. சுக்கராச்சாரி வேற, பிருகு வேற. சுக்கராச்சாரிக்கு பார்கவர்னு பேரு. அந்த பிருகு ஒரு சமயம் வருணனுக்கு மகனாக பிறந்தார் அப்படின்னு வேதமே சொல்றது. அந்த வருணனுக்கு மகனாக பிறந்த பிருகுவே நாரத சாபத்தினால காட்டுல வேடனாக பிறந்தார். இது ஒரு கதை. அதே நாரதர் அந்த வேடனுக்கு ராமநாமாவை உபதேசம் பண்ணி மகரிஷியா மாத்திட்டார். இதுல இருந்தே இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம், நாம பிறப்புனால ஜாதி கிடையாது, கர்மாவனாலையும் குணத்தினாலையும் தான் ஜாதிங்கிறதுக்கு இந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு திருஷ்டாந்தம். நாம கண்ணை கட்டின்னு வாழக்கூடாது, அதை கவனிக்கணும். இவர் பிறந்தது வேடங்க ஜாதி தானே, இன்னைக்கு வால்மீகி மகரிஷின்னு தானே நாம சொல்றோம். வேதாத்தியனும் அவர் தான் சொல்லி வச்சாருங்கிறோம். நாம
குசலவர்களுக்கு வேதாத்தியனம் சொல்லி வச்சது அவர் தான். ராமாயணம் சொல்லி வச்சது அவர் தான். இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடுறது அவர் தான். அவர் என்ன பிராமணனா பிறந்தாரா? என்ன கிடையாது. ஒரு வேடுவரா தான் பிறந்தார். பிராமணனா மாறினார்னு இருக்கு. எதனால மாறினார்னா ராம நாமத்தினால. ஒரு ஆச்சரியம், இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குதுல்ல. இதே பிராமணனா மாறுறதுக்கு இதே ராமாயணத்துல இன்னொரு கதை வருது. விஸ்வாமித்திரர்னு சந்தியில நின்று பிராமணனா மாறுறாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இல்லாம ராம நாமாவை ஜபம் பண்ணி பிராமணன் ஆயிட்டார். அந்த ராமநாமா கூட சொல்லும் போது அவர் வாயில நேர வரல. ராமா அப்படின்னா வாக்குல வரல. ஏன்னா இந்த ரா அப்படிங்கிறது அக்னி பீஜம். ஜாதக ரீதியா சூரியன் தோஷத்தோட இருந்தா ரா வாயில வராது. குழந்தையில கவனிச்சேன்னா ஆங்கும். அதுக்கு விழா ர அப்படின்னா சொல்ல வராது. அதுக்கு அப்படிங்குவோம். இன்னி பரிந்தா ரா வராதவா எத்தனையோ பேர் இருக்கா நாம பேசுறது. அவளை தோஷமா சொல்லல. இது ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு குறைபாடு உள்ளவர் இந்த வால்மீகி வேடர். அதுதான் ஆச்சரியம். அவருக்கு ராமா அப்படின்னு சொன்னா வாயில வரல. மரா அப்படின்னா வாயில வருது. ரா வாயில வராதுன்னு நீங்க சொன்னேன்னா, இப்ப கிராமத்திலேயே எடுத்து கவனிச்சேன்னா ஜலம் ஜபம் அப்படின்னு சொன்னா சபம்பா. அந்த ஜ வாயில வராது. ஓ ஜாவே வாயில வராதுன்னா ரஜம்பா. ரசம்னு சொல்ல வேண்டிய இடத்துல பூஜான்னு சொல்லுன்னா கூசாம்பா. ஜ வாயில வராது. ரசம்னு சொல்லுன்னா ரஜம்பா. வேற ஒரு இடத்துல பிறண்டு வரும். அது நேரடியா வராது, வேற ஒரு இடத்துல பிறண்டு வரும். அது மாதிரி வால்மீகிக்கு ராமான்னு சொன்ன போது வராத ரா மரான்னு சொன்ன போது வந்தது. மராம ராம 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 ராம. இது என்ன ஆச்சுன்னா ஆச்சரியமா மகான்கள்லாம் அதுக்கு திருஷ்டாந்தம் பண்ணியிருக்காங்க. தலகீழ இருந்த ராமராமா முதல்ல தான் சரியாயிண்டு வாழ்க்கையில தலகீழ இருந்த வால்மீகிய சரியாக்கினதுன்னா இந்த சொல்லு முதல்ல தான் சரியாயின்றது, அப்புறம் வால்மீகிய சரியாக்கினது. அந்த வால்மீகியினுடைய ஆசிரமத்துல நாரதர் வர, அவரை தான் வால்மீகி பூஜை பண்றார். இந்த குரு நாரதர், சிஷ்யர் வால்மீகி. நாரதரை பத்தி தான் இத்தனை விசேஷம். தபஸ்வாத்தியாய நிரதம், சாஸ்திர ஞானம் சமயக் ஞானம் உள்ளவர், வாக்விதாம் வரம், வாக்கு அடைஞ்சவர்களுக்குள்ள உயர்ந்தவர் நாரதர். வாக்கு அடைஞ்சதுன்னா பேசுற சக்தி மட்டும் வாக்கு அடைஞ்சத்தினுடைய விசேஷம் இல்லை. உலகத்துல நாய் நரிக்கெல்லாமும் சப்தம் வருது வாயில. ஆனா நாம பேசும்போது அதை வாயில்லா பிராணின்னு தான் சொல்றோம். மனிதனை தான் வாயுள்ள பிராணின்னு சொல்றோம். அப்ப ஏன் இவனை வாயில்ல பிராணின்னு அவனை வாயில்லா பிராணின்னா வாயே இல்லையா? அதுக்கு என்ன வாக் அப்படிங்கிற சொல்லு இல்லை. அதுதான் கத்துறதே. அது கத்துறது அதுக்கு புரியறது, அது சுத்தி இருக்கிற நாய்க்கு புரியறது. இதை விட ஆச்சரியம் இந்த நாயோட பழகிற வீட்டுக்காரனுக்கு புரியறது. நாய் எதுக்கு கத்துறது அப்படிங்கிறது. இதெல்லாம் விசேஷமா எடுத்து ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கான். நாயோட மொழிகள் என்ன அப்படின்னு. வேற வேலை வேணுமோன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு உருப்படியா வேலை இருக்கணும். அப்பதான் அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லைன்னா இது மாதிரிதான் புத்தி போகும். அது அப்ப அதுக்கெல்லாம் வாக்கு இருக்கு, சொல்லு இல்ல. ராமா அப்படின்னு நாயால சொல்ல முடியாது, ஒரு மனிதனால சொல்ல முடியும். இந்த சொல்லுக்கு என்ன விசேஷம்னா சொல்லேதான் பொருள். கவனிச்சு கேட்டுவாங்க. சப்தமே தான் ரூபம். அதுவும் விசேஷமா மந்திரங்கள்ல உள்ள சப்தம் அந்த ரூபத்தை குறிக்கிறது தான். முதல்ல சப்தம் உண்டாகி அப்புறம்தான் ரூபம் வர்றது. சாஸ்திரப்படி ஒரு கோவில்ல ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும் போது ஸ்தபதி மேல ஏறி உட்கார்ந்துன்னு வடிச்ச அந்த சிலையே கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தெய்வமாயிடுறது. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா பேசுறா. நான் கட்டின கோவில் தானடா, நான் தொட்ட சிலை தானடா, நான் பண்ணினது தானடா, எல்லாம் நான் உள்ள வரக்கூடாதாடா அப்படிங்கிறா. இங்க அவ புரியாம பேசல, வேணும்னு குழப்பறா ஜனங்களை.
ஜனங்களுக்கு புரியாம இல்லை. இப்ப கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த சிலைக்கும் கும்பாபிஷேகம் ஆனப்புறம் உள்ள சிலைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அது சிலை, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அது சுவாமி அப்படிங்கிறோம். நாம இந்த ஒரு மாற்றம் எதனால வரது அப்படின்னு கேட்டால் மந்திரத்தினால வரது. மந்திரங்களை கலசத்தை வச்சு யாகசாலை நிர்மாணம் பண்ணி 4 காலமோ 6 காலமோ 8 காலமோ திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணி எல்லா வேத பாராயணமும் பண்ணி ஹோமம் பண்ணி இத்தனையும் பண்ணிட்டு அந்த ஜலத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணும் போது அந்த சாநித்தியம் அங்க டிரான்ஸ்பர் ஆகிடுறது, மாறிடுறது. அதனால அந்த சுவாமி அப்படிங்கிறோம். அப்ப சப்தத்திலேருந்து தான் ரூபம் வருது. மந்திரம்ங்கிறது மந்திரா இந்த போஜன் சொல்றான். அத தெய்வாதீனம், இத நாஸ்திகவாதிகளுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்லோகம் இதுதான். இந்த 2 எழுத்து கட்சிக்காரா இருக்கா பத்தியில, அவ எல்லாரும் சொல்லுவா இந்த ஸ்லோகத்தை. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம். இது யார் சொன்னான்னு கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியாது. இது போஜன் சொன்னது. இது வேதத்துல எல்லாம் உள்ளது இல்ல, போஜன்கிற சத்திரியன் சொன்னது. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வத்தம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா மம தேவதா. இதே சம்பு ராமாயணத்துல இருக்கு. இந்த உலகம் முழுக்க எதுக்கு அடிமையா இருக்குன்னா தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம். அந்த தெய்வம் எதுக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னா மந்திராதீனம் து தெய்வத்தம். மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அந்த தெய்வம் இருக்கு. அந்த மந்திரம் யார் கையில இருக்குன்னா பிராமணர்கள் கையில இருக்கு. பிராமணர்கள்ங்கிறது இந்த ஜாதி இல்ல, வேதம் படிச்ச தகுதி. அப்ப பிராமணா மம தேவதா, எனக்கு தெய்வம்ங்கிறது பிராமணர்கள் தான் அப்படிங்கிறான். இந்த சப்தத்தை பகவானுடைய வடிவமான இந்த சொல்லக்கூடியதான ஒரு தகுதி மனிதனுக்கு மட்டும்தான் அமையறதுனால இவனை வாக்குள்ளவன் அப்படிங்கிறோம். அதுல நாரதர் விசேஷமானவர். ஏன்னா நமக்கு வாக்கு இருக்கு. எப்படி இருக்குன்னா, குருஜி ஒரு கீர்த்தனை சொல்லுவார். கோழி சொல்வதென்றால் கொண்ட முட்டும் துள்ளும் கோவிந்தா என்றே சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் என்ன புண்ணியம் செய்தேனோ. இந்த நாக்கு இருக்கு, ராத்திரி 12 மணி பரியந்தம் ஈராக்கு அமெரிக்கா சண்டையை பத்தி பேசினா பேசிட்டே இருப்பான். ஜானகி காந்த ஸ்மரணம்னா பேசாம இருக்கும். ராமராமான்னு வாயில வந்துடாது. தெரியாமல்லாம் இல்ல, சொல்ல வராது. அதையும் தாண்டி குனிஞ்சுருவா. அங்க ஒரு வெக்கம் வரும். என்ன வெக்கம் தெரியுமோ, நாம ராமான்னு சொல்லி அந்த பக்கத்துல உள்ளவா பார்த்து நம்மளையும் இந்த சங்கி கூட்டத்துல சேர்த்துட்டா என்ன பண்றது? அது ஒரு புதுசா ஒரு பேர் வந்துருக்கு. ஒரு காலத்துல ஆஸ்திகால்னு சொல்லியிருந்தோம் நாம. இது மாதிரி சொல்லிட்டா என்ன பண்றது? ஏண்டா என்னோட அவ சித்தாந்தம் வேற, அவளுடைய சம்பிரதாயம் வேற, கடைபிடித்தல்ங்கிறது வேற. தெய்வ பக்தி உள்ளத்தினால உன்னை சார்ந்தவர்கள் அர்த்தம் கிடையாது. சித்தாந்தம் வேற. தெய்வ பக்தி பொதுவானது, இறை நம்பிக்கைங்கிறது பொதுவானது. இந்த நம்ம கிட்ட உள்ள பெரிய ஒரு தோஷம் என்னன்னா, மற்ற எந்த நாட்டிலையும் தன் மதத்தையோ தன் தெய்வத்தையோ தன் மதத்துல உள்ள சாஸ்திரத்தையோ மதத்துல உள்ள சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவர்களையோ அந்த மதம் இழிவுபடுத்துறது இல்லை. ஹிந்து மதத்துல மட்டும்தான் அது நடக்கிறது. தன் மதத்தையே அவன் இழிவுபடுத்துறான், தன் மதத்துல உள்ள சாஸ்திரத்தையும் இழிவுபடுத்துறான், அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்களையும் மட்டப்படுத்துறான், அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட முறைப்படி வாழறவர்களையும் மட்டப்படுத்துறோம். இது ரொம்ப தப்பான விஷயம். இது சரி கிடையாது. இஷ்டம் இருந்தா ஃபாலோ பண்ணலாம், இஷ்டம் இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். அது அவளுடைய சுதந்திரத்தை கொடுத்துருக்கு நம்ம மதம். மற்ற மதங்கள் அந்த சுதந்திரத்தை கூட கொடுக்கல. நீங்க வரலைன்னா ஃபைன் கட்டணும். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க வரலைன்னா அதுக்குள்ள பெனால்ட்டி நீங்க கட்டியாகணும். வந்தாலும் வராட்டாலும் பணம் கட்டணும். இந்த யாராவது நாம அப்படி சொல்றோமா? அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே. இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்துல வசூல் பண்ணி தான் இந்த காரியங்கள்லாம் பண்ணினோம். இப்ப என்ன சொல்றோம்னா, நீங்க வாங்கோ போறோங்கிறோம். நாங்க வந்தாலே போறோம், நீங்க வந்தாலே போறோம் அப்படிங்கிறோம். போன தடவையே மாமா பேசுறதே சொன்னார். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல கூட்டம் இங்க அப்படின்னா அதுலயே மனசு நமக்கு அதுதான். இன்னும் சொல்ல போனா உண்மையா நாம பண்றதும் அதுக்குதான்.
பணத்துக்காக பண்ணல. உண்மையா இந்த காரியங்கள் பண்றதும் ஜனங்கள் நிறைய பேர் வரணும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வாக்கு அடைஞ்சவர்களுக்குள்ள வீண் பொழுது போக்காம 24 மணி நேரமும் பகவானை பத்தி நினைச்சுன்னு பகவானை பேசக்கூடிய முதல் ஆள் நாரதர். அதனாலதான் வாக்கு அடைஞ்சவர்களுக்குள்ள உயர்ந்தவர். வாக்விதாம் வரம். இன்னொரு அர்த்தம், வாக்குன்னா சரஸ்வதின்னு அர்த்தம். சரஸ்வதியினுடைய புத்திரர்கள், சரஸ்வதிக்கு நேர் புத்திரர் கிடையாது. பிரம்மாவோட புத்திரர்கள் எல்லாருமே சரஸ்வதி புத்திரர்கள் தான். பிரம்மாவுக்கு ஏகப்பட்ட புத்திரர்கள், சனகாதி மகரிஷிகள், நவ பிரஜாபதிகள், கர்தமர், கடைசியில மனசுனால தோன்றினவர் நாரதர். இத்தனை பேர்ல யார் ஒசட்டினா நாரதர் தான் ஒசட்டி. இன்னைக்கு நான் ராமாயணம்னு கேட்கிறோம், இன்னைக்கு பாகவதம்னு கேட்கிறோம், இந்த புராணங்கள்லாம் கேட்கிறோம், தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனைங்கிறோம், புரந்தரதாசர் கீர்த்தனை அப்படிங்கிறோம். நீ எத்தனை பேர் இன்னைக்கு பக்தி மார்க்கத்தை உலகத்துல பிரச்சாரம் பண்றாலோ அவளுக்கெல்லாம் யார் குரு அப்படின்னா நாரதர் தான் குரு. வால்மீகி ராமாயணம் நாரதத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் நாரதத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. புரந்தரதாசருக்கு ஓலைச்சுவடி கொடுத்ததே நாரதர் தான். அதனாலதான் நாராயண நம்போ நாமத பீஜவே நாரத பக்தித எதுகுலகே ஹரிநாராயண 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 நகமனவே. நாராயணா நாராயணான்னு சொல்லும் நினை. இந்த நாராயணாங்கிற விதைய உலகத்துல போட்டவர் யாருன்னா நாராயணமோ நாமதம் நாமங்கிற பீஜவ நாரதருங்கிறார். நாரதர் தான் போட்டது. வால்மீகிக்கும் நாரதர் தான் குரு, வியாசருக்கும் நாரதர் தான் குரு. தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகள்ல இந்த கர்நாடக சம்பிரதாயத்துல உள்ள ராகங்கள்ல இல்லாத 3-4 ராகம் இருக்கு. சங்கீத வித்வான்கள் எத்தனை பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியல. இந்த ராகங்கள் தியாகராஜ சுவாமிகளுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கறத அந்த சங்கீத சாஸ்திர ஓலைச்சுவடிய நாரதர் கொடுத்தாருன்னு அவர் சரித்திரத்துல இருக்கு. அவருக்கு இது மாதிரி நிறைய சொல்லலாம். அப்பேற்பட்ட